கோயம்புத்தூர் கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சார்பாக 10 நாள் பயணமாக காசி, அயோத்தி, டெல்லி வரை உங்களை அழைச்சிட்டு வந்தோம். உங்களோட பயண அனுபவங்கள், குறைகள், நிறைகள் எது இருந்தாலும் நீங்கள் இந்த இதில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? முதல்ல எந்த ஊரில் இருக்கிறீங்க? நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் ஏரியாவிலிருந்து நாங்கள் யூடியூப் மூலியமாக பார்த்துட்டு சரி இது கன்னிமார் டூல்ஸ்ன்னு ஒரு கோயில் இதில் நடத்துறதுனால சரி கோயில் இதில் நடத்துறதுனால சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு நானும் என்னுடைய கூட இருக்கிற ஒரு சகோதரரும் 2 பேரும் இதுக்கு பணத்தை கட்டி வர்றோம். இது ஆனால் டூர் வந்து நல்ல விதமாக அவங்க வந்து எல்லா சர்வீஸும் நல்ல விதமாக செய்கிறாங்க. 2 பேரும் அவங்க நடத்துகிறவங்க எல்லாமே எல்லாரையும் நல்லா கண்காணித்து சாப்பாடு வசதி மிக நன்றாக எந்த குறையும் இல்லாமல் சாப்பாட்டு வசதியும் செய்து தருகிறார்கள். சென்ற இடமெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து நம்மளையெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் சேர்த்துறாங்க. வேற உங்கள் அனுபவங்கள், கோயில் தரிசனமெல்லாம் பார்த்தீங்க? அனுபவங்கள் வந்து கோயில் தரிசனம் எல்லாம் நாமெல்லாம் போய் நல்ல விதமாக வந்து தரிசனம் எங்கேயுமே வந்து ரொம்ப நேரம் காக்க வைக்காம எல்லாமே அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் எல்லா தரிசனம் எல்லாம் நல்ல விதமாக பக்கத்துலேயே தரிசனம் செஞ்சுட்டு நல்ல விதமாக நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த விதமான குறையும் சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன இதெல்லாம் அது என்ன இருந்தாலும் கூட்டத்தை வரத்தான் செய்யும். அதையெல்லாம் நம்ம பெருசாக பெருசுப்படுத்தக்கூடாது. என்னதான் இருந்தாலும் 30-50 பேர் போகும்போது சின்ன சின்ன தவறுகள், குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. எது நல்லதா செய்யறாங்களோ அதை மாத்திரம் தான் எடுத்துக்கணும். சொல்லுங்க, என்ன வேணும்? அப்புறம் அயோத்தியில தரிசனம், காசியில நாங்க தீர்த்தம், அதெல்லாம் வந்து நல்ல விதமான காசி தரிசனம், அயோத்தியா தரிசனம் எல்லாம் நல்ல முறையில நாங்க தங்க வச்சு ஹோட்டல்ல எல்லாம் நல்லா தங்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல விதமா பார்த்து கூட்டிட்டு வந்தாங்க. தாஜ்மஹால் எல்லாம் பாத்தீங்களா? டெல்லியில தாஜ்மஹால், அக்ஷர்தம் கோயில் எல்லாம் எல்லாமே பார்த்தாங்க. அக்ஷர்தம் கோயில், ஆக்ரா எல்லா இதுவுமே நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக, அதாவது எந்தவித இதுவும் இல்லாமல் நிதானமாக ஒவ்வொரு கோயிலும் பார்த்துட்டு வந்தோம். இந்த பயணத்தில் உங்களுக்கு முழு திருப்தியா? எனக்கு முழு திருப்தி எல்லாமே நாம பேட்டியே கொடுக்க மாட்டோம். எனக்கு இருந்தாலும் நாங்க கேட்கணும்ல. இல்ல, என்ன கேட்டாலும் முழு திருப்தி இல்லாம நாங்க பேட்டி அப்ப கொடுக்க மாட்டோம்ல. திருப்தி இருக்கிறதுனால தானே பேட்டி கொடுக்கிறோம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். கன்னிமார் டூர்ஸ் சார்பாக உங்களை வந்து 10 நாள் புனித பயணமாக காசி, அயோத்தி, டெல்லி வரை கூட்டிகிட்டு போயிருந்தோம். உங்களுடைய பயண அனுபவங்களை நீங்கள் இதில் பகிர்ந்துக்கலாம். எது நிறை குறைகள் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. காசி, ஆக்ரா, மதுரா மற்றும் வடநாட்டில் உள்ள சில இடங்களை சென்று காண்பித்தார். பயணம் மிகவும் இனிதாகவும் நேர்த்தியாகவும் அமைந்தது. உணவு, தங்குமிடம் எல்லாம் வசதியாகவும் தேவையான பொருட்கள் தேவையான இடத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டன. இந்த பயணத்தினால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைகிறோம். இனி வரும் காலங்களில் அவர் எந்த பயணம் ஏற்பாடு செய்தாலும் அதில் கலந்து கொள்ளவும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். நன்றி. உணவு வந்து நாம் சாப்பிடும் உணவு, எடுத்துக்கொள்ளும் உணவு வந்து மிகவும் நம்ம வீட்டு முறைப்படி தயாரித்து சுத்தமாகவும் நீட்டாகவும் கொடுத்தார்கள். அதனால் வயிற்று உபாதைகளோ வேறு சளி போன்ற உபாதைகளோ எதுவும் இல்லை. போகும் இடமெல்லாம் எங்களுக்கு பிஸ்லரி வாட்டர் கிடைத்தது. அதனால் எங்களுக்கு மூலம் காசி, அயோத்தியா, டெல்லி, மதுரா போன்ற இடங்களை சுற்றி பார்த்தோம். நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது. போகுமிடமெல்லாம் தென்னிந்திய உணவுகளை அழகாக கொடுத்தார்கள், அக்கறையாக கொடுத்தார்கள். அவர்களது விஜயகுமார் அவர்களது புஷ்பலதா அவர்கள் கனிவாகவும் எங்களோடு இணைந்து தங்கி அக்கறையாக போகுமிடமெல்லாம் கொண்டு சென்றார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய உணவு வந்து அன்பாகவும் அக்கறையாகவும் பரிமாறப்பட்டது. போகுமிடமெல்லாம் எங்களுடைய அக்கறையாக அழைத்து சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி. புஷ்பலதா அவர்கள் எங்களோடு தங்கி பொறுமையாக கூட ஒருவரை விடாமல் கூட அழைத்து சென்றது
மிகவும் நன்றாக இருக்குது. இவர்களை நம்பி எங்கு வேண்டாலும் செல்லலாம். இன்னும் வரும் காலங்களில் இவர்களோடு இணைந்து பல டூர்கள் செல்வோம் என்று கூறிக்கொண்டு நன்றி உரைக்கிறேன். ஓகே சார். கன்னிமார் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலிமா நாங்கள் காசி புனித யாத்திரைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்கள் பயண அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். திருப்பூருங்களா? ஆமாம். சரி. வரோம். சேவைகள் பாராட்டத்தக்கதாக இருக்குது. எல்லாமே சிறப்பு தான். எங்கள் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அந்த ஒரு இடத்துல மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகிடுச்சு. எந்த இடத்துலங்க? டெல்லியில். டெல்லி ஹோட்டலில். சரிங்க. அப்புறம் வேறு வரைக்கும் மற்ற சாப்பாடு ஐட்டம் எல்லாம் எப்படி? அனைத்தும் நல்லா இருந்தது. மற்றபடி உங்களுக்கு திருப்தி அந்த பயணத்தில்? பயணத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணுமா? எல்லா இடம் கூட்டிகிட்டு போயிட்டு சரிங்க, பண்ணிடலாம். அது ட்ரெயின் டிக்கெட் போடும்போதுமே இந்த ட்ரெயின் இப்படி டிலே ஆகிற மாதிரி ட்ரெயின் பார்த்து போடாமல் டிலே ஆகு 1 மணி நேரம் 2 மணி நேரங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட்டாகுது, ஒரு வண்டி தான் இருக்குதுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. அது அந்த ட்ரெயின் டிலேயான காரணம் வந்து எப்படின்னு நம்ம கரெக்டாக தான் போட்டிருந்தோம். அது என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்ட்டானுங்க ஒரே நாள். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட் ஆனதுனால நம்ம போய் சேர இடங்கள்ல கொஞ்சம் லேட்டாக போச்சு. நிறைய நேரத்தில் இதாகும். ஒரு வேளை கேன்சல்னால உங்களுக்கும் கஷ்டம், கூட்டிகிட்டு வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருமல்ல. ஒரு கேன்சல் ஆனாலும் உங்களுக்கு எங்கே அலையிறது சொல்லுங்க பார்க்கலாம், இடம் தெரியாது. அங்கிருந்து நம்ம அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கங்க. நீ அடுத்தது சரிங்க. வேற மற்றபடியே குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லைங்க. சாப்பாட்டு வசதி இதெல்லாம் எல்லாமே நல்லா தானே இருந்தது. சரி. உங்களுக்கு இந்த பயணத்தில் முழு திருப்திங்களா? அதெல்லாம் திருப்தியா இருக்குது. சரி.